ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கோம், நம்ம ஒர்க் பார்க்கல, சேலரி வாங்க மாட்டோம், அப்போ நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்? நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் யோசிப்போம் கண்டிப்பாக. ஆனால் அது உண்மை இல்லைங்க. அப்படி யோசிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. நம்ம தான் நம்ம வீட்டோட ரியல் ஃபினான்ஸ் மேனேஜர், ஓகேங்களா? இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் எல்லாருமே வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறோம், மேனேஜிங் பண்ணுறோம். ஸோ நம்ம நினச்சா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 10 சிம்பிள் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக சேவிங்ஸ் பில்ட் பண்ணலாம், ஓகேங்களா? சேலரி பெருசாக இருக்கணுங்கிறது இல்லைங்க. சேலரி கம்மியாக இருந்தாலும் நம்ம பழக்கம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா, நம்மளோட ஹேபிட் சரியாக இருந்துச்சுன்னா போதும், நம்மளால் நல்லா சேவ் பண்ண முடியும். இப்போ உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கான தனி இன்கம் இல்லை, ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணிடுறோம், சேவிங்ஸே பண்ணுறதில்ல. அப்படி வந்து இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் நம்மளால் எப்போயுமே சேவிங்ஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சிவ் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ணணுங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃப்னால். நெக்ஸ்ட் வந்து மைண்ட் செட்டுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேலைக்கு போகலை, நம்மளுக்குன்னு தனி ஒரு இன்கம் இல்லை, நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. நம்ம தான் நம்ம வீட்டோட ஃபினான்ஸ் மேனேஜர். ஸோ நம்மளோட மைண்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சிவில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டே நம்ம வந்து மந்த்லி சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியாதது எது இல்லைங்க. நம்ம நினச்சோன்னா செலவை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸை அதிகமாக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவிங்ஸுங்க. சேவிங்ஸ்னால் பெரிய அமௌண்ட் வச்சுருந்தாதான் இல்லை, நமக்கு செலவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை மிச்சம் வச்சாலே நம்மளால் நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் டெய்லி வந்து வீட்டில் செலவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பால் வாங்குறதுக்கு, வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. அதில் வந்து ஒரு 80 ரூபீஸ் செலவு செஞ்சுட்டு ஒரு 20 ரூபீஸ் சேவ் பண்ணாவே போதுங்க. டெய்லி 20 ரூபீஸ்னால் மந்த்லி 600 ஆச்சு. அதே இயர்லினா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு 20 ரூபீஸ் வந்து சின்னதாக தெரியும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்த்துக்கு வாங்கும்போது 600ன்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான், இது குட்டி அமௌண்ட்டு தானே, இது ஏன் நம்ம சேவ் பண்ணணும், இதை வந்து ஏதாவது ஒரு செலவு பண்ணிடலாம் அப்படி யோசிக்காதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சேவ் பண்ண பழகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி எக்ஸ்பென்சிவ் வந்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன செலவு பண்ணுறோம், என்ன தேவை உள்ளது வாங்குகிறோம், தேவை இல்லாதது வாங்குகிறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன செலவு பண்ணுறோம், டெய்லி என்ன வாங்குகிறோங்கிறது நோட்டில் வந்து எழுதணுங்க. வாங்கும்போது நமக்கு தேவை உள்ளது தேவை இல்லாததுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நோட் பண்ணி மந்த் எண்டில் நம்ம நோட் பண்ண லிஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்கும்போது தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், என்ன தேவையில்லாதது வாங்கியிருக்கோம், எதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து எக்ஸ்பென்சிவில் அந்த அன்வான்ட் செலவு வந்து கம்மி பண்ணலாம், எதை கம்மி பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அன்வான்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணாலே நம்ம வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டே சேவ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து வீட்டு செலவுக்குன்னு கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க, ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். நம்ம செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் சேவ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நம்மளால் ஒரு நாளும் சேவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 வீட்டு செலவுக்கு நம்ம வீட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1000 மட்டும் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருங்க. 9,000 வந்து அந்த மந்த் எக்ஸ்பென்சிவ் வந்து பாருங்கள். மந்த் எண்டில் சேவ் பண்ணலான்னு நம்ம சேவ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக 10,000 நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்லேயே 1000 எடுத்து வச்சிட்டிங்கன்னா 9,000 வந்து நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 9,000லையும் உங்களால் மிச்சம் வைக்க முடியும். எதுலையாவது எக்ஸ்பென்சிவ் கம்மி பண்ணிவிட்டு மிச்சம் வச்சு பழகுங்க, ஓகேங்களா? அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. நம்ம வேலைக்கு போகலைனாலும், நம்மளுக்கான சேலரி இல்லைனாலும், நம்மளுக்கு வீட்டில் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் முடியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி சேவிங்ஸுங்க. டெய்லியுமே நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸில் இருந்து சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பால், வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வாங்குவோம். பால்லாம் டெய்லி வாங்குவோம். ஸோ டெய்லி வாங்கும்போது அதில்
மீதி சேஞ்ச் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேஞ்சை வந்து நம்ம ஒரு உண்டியலில் வாங்கி அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா சேவ் பண்ணலாம். இன்றைக்கி நமக்கு 20 ரூபா கம்மியாக தெரியுங்க, ஆனால் டெய்லி எக்ஸ்பென்சிவில் 20 ரூபா எடுத்து வச்சா மந்த் எண்டில் வந்து நமக்கு வந்து 600 ருபீஸ் கிடைக்கும். அதுவே இயர் எண்டில் 7,200 ருபீஸ் இருக்கும். இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணனா ஒரு பிக் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு பிளான் பண்ணுங்கள். இப்போ இந்த வீக்குக்கு நம்ம என்ன குக்கிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். அப்படி பிளான் பண்ணி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுட்டுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். 1 வீக்குக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எந்த ஒரு லாஸும் ஆகாதுங்க. நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சில வேஸ்டேஜ் வந்து ஆகத்தான் செய்யும். அப்படி ஆகும்போது நம்மளோட மணியும் லாஸ் ஆகும், நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜுமே ஆகாது, நம்மளால் மணி வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் இல்லாமல் ஷாப்பிங் போகாதீங்க. லிஸ்ட் இல்லாமல் ஷாப்பிங் போனீங்கன்னா நம்ம ஒன்று வாங்க போவோம், ஒரு 1000க்கு பர்ச்சேஸ் பண்ண போனால் அது 2000க்கு போயிடும். ஓகேங்களா, நம்ம க்ராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை, என்ன வாங்கணும், ஆல்ரெடி நம்ம வீட்டில் என்ன ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்குங்க. அந்த மந்த்துக்கு தேவையானது மட்டும் வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அன்னெசரி செலவு வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடைக்கு வந்து ஒரு சோப்பு தாங்க வாங்க போயிருப்போம், ஆனால் சோப்பு வாங்க போகிற இடத்துல இன்னும் ஒரு 2 திங்ஸ் வந்து சேர்த்து வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா, அப்படி நம்ம பண்ணாமல் என்ன லிஸ்ட்டு போட்டு வாங்க போகிறோமோ அதை மட்டும் வாங்கினோன்னா நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் வந்து கம்மி பண்ண முடியுங்க. நம்ம லிஸ்ட்டு போடாமல் போனோன்னா வாங்க போனது ஒன்றா இருக்கும், வாங்குறது ஒன்றா இருக்கும். ஸோ வந்து அமௌண்ட் வந்து பட்ஜெட் வந்து எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ லிஸ்ட்டு போட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வாங்கணும். மற்ற சைடு வந்து நம்ம போகாமல் இருந்தாலே போதுங்க, நம்மளால் அந்த மந்த்லி க்ராசரி வாங்குறதுல ஒரு நல்ல அமௌண்ட்டே சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கரண்ட் பில்லில் நல்லா சேவ் பண்ணலாங்க. சுவிட்ச் ஆஃப் ஹேபிட் இருந்தாலே போதும், நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கும். ஃபேன் லைட்டு யூஸ் இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்கள், அதில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் தானே ஃபேன் ஓடட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்துடுவோம்லன்னு ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போனால் அந்த 5 மினிட்ஸ் ஓடுற ஃபேனுக்கு வர கரண்ட் பில்லு அன்வான்ட் செலவு தானே. ஸோ நீங்கள் வந்து வெளியே போனால் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க, நீங்கள் திரும்பி வரும்போது ஆன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு 2 to 3 யூனிட்ஸ் சேவ் பண்ணாலேவும் மந்த்லி நம்மளுக்கு 200 to 300 சேவ் ஆகும். நம்மளுக்கு வந்து டெய்லி அந்த 5 மினிட்ஸ் தான் தெரியும், ஒரு 2 யூனிட்ஸ் தானே 3 யூனிட்ஸ் தானே நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த மந்த்லி கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள் 200 to 300 அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஸோ கரண்ட் பில்லை நம்ம சேவ் பண்ணாவே அதில் ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு சின்ன சின்ன விஷயமாக தாங்க தெரியும், அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றினாலே ஒரு நல்ல அமௌண்ட்டே மந்த்லி வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு திங்ஸும் ஆஃபர் போட்டாங்கன்னா ஆஃபர்னு உடனே வாங்காதீங்க. அது நம்மளுக்கு முக்கியமாக தேவையான்னு யோசிங்க. நல்லா யோசிச்சு இல்லை அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லை ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல நம்ம இப்போ வாங்கி வச்சிடலாம் நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலேவும் நல்லா யோசித்து பிளான் பண்ணி நம்ம ரன் பண்ணாலேவும் நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாங்க. ஒரு 2000 to 3000 வரைக்குமே நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டீங்க, அந்த சேவ் பண்ண அமௌண்ட் வந்து வீட்டிலே வச்சுக்கலாமா? வீட்டிலே வச்சுக்கிட்டால் நோ யூஸுங்க. ஸோ சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு கோல்டு சிட்டு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி இல்லை எஸ்ஐ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமோ, இன்னொன்று வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் பெஸ்ட் இருக்கா, இதில் நல்ல நம்மளுக்கு இன்கம் கிடைக்குமா, நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, இந்த ஸ்கீமில் போட்டால் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியங்க. இல்லை நம்ம வீட்டிலேயே அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வச்சுருந்தோன்னா அதோட வேல்யூ வந்து 0 தாங்க. நம்ம ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுறோன்னா அதை நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட அமௌண்ட்டை வந்து மல்டிபிள் ஆக்க தான் பார்க்கணும். அந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுருக்க பார்க்கக்கூடாதுங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும்.
உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேயே ஒரு ஸ்மால் ஒர்க் வந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி விற்கலாம். உங்களால் எது முடியுமோ அது வந்து உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 200 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலும் அது மந்த்லி பார்க்கும்போது 6000 அதே தனியாக ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டிலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி. சேவிங்ஸ் பண்ணணுன்னா பெரிய இன்கம் வேணாங்க, நல்ல ஹேபிட் இருந்தாலே போதும். இன்றைக்கி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து மிச்சம் வச்சு சேவ் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப்னாலையும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.